நானும் என் கிராமத்துல ஒரு பெரிய ஆளா மாறணும், சாதிச்சு காட்டணும் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? வேஸ்டான குப்பை. வெரி குட். வேஸ்டான குப்பை. வேஸ்டான குப்பை. இந்த குப்பையை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இதுல ஏதாவது இருக்காப்பா? கை விட்டு பாரு. இல்ல இல்ல என்ன இல்ல. ஓகே, இப்போ இன்னும் உங்களுக்கு காமிக்கணும்னா நான் என்ன பண்றேன், ஓபன் பண்ணி கூட என்ன பண்ணிடலாம், காமிச்சிடலாம். ஓகேவா? ஏய் சொல்றா, ஏதாவது இருக்குதாடா? தெரியாதா? நீ தெரியுதா? உள்ள தெரியுதா? ஸோ இது நம்ம என்ன பண்றோம், லாக் பண்றோம். லாக் பண்ண நல்லா கவனிங்க. இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துல நம்மளை எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க? ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டான், இவன் வேஸ்ட், இவனுக்கு படிக்க தெரியாது, இவனுக்கு பேச தெரியாது, இவங்க குடும்பத்துல வந்து ஏழையா இருக்கிறாங்க, இவங்க யாரும் பணக்காரங்க கிடையாது, இப்படி எதையாவது நம்மளை சொல்லி சொல்லி மட்டம் தட்டி வைக்கிறது தான் இந்த உலகம். ஆனா ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கிறார். யார் இருக்கிறா? ஏசப்பா. நீங்க உங்க வாழ்க்கைய யாருக்குள்ள கொடுக்கணும்னா ஏசப்பா கிட்ட உங்களை கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க? ஏசப்பா கிட்ட உங்களை நீங்க கொடுக்கும் போது நல்லா கவனிங்க, ஒண்ணுத்துக்குமே உதவாத நம்மளை ஜோம் பண்ணுவோம். ஏசப்பாட கேளுங்க. ஏசப்பா ஒண்ணுத்துக்கும் உதவாதன்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா என்ன இந்த உலகத்துல இந்த ஊருக்காரங்க வேஸ்ட்னு சொல்றாங்க, குப்பைன்னு சொல்றாங்க, இவன் எதுக்குமே உதவாதவன்னு சொல்றாங்க. எங்களை மாத்துங்க, எங்களை மாத்துங்க இயேசுவின் நாமத்தில். நல்லா பாருங்க, வேஸ்ட் அப்படின்னு சொன்ன இந்த குப்பை எல்லாம் ஏசப்பாக்கு உள்ள போன உடனே எப்படி ஆயிடுச்சுன்னா விலையேற பெற்ற பணமா என்ன பண்ணுச்சு? இது வேஸ்டப்பா, இது யாராவது வேஸ்ட் சொல்ல முடியுமா? இதை நான் கசைக்கு கீழே போறேன், இது யாராவது வேஸ்ட் சொல்ல முடியுமா? இது வேஸ்டப்பா, அது சொல்லுங்க, அது வேஸ்டா? அதை வச்சு என்ன வேணா என்ன பண்ணலாம். இப்படிதான் உங்க வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா டெத் பேப்பர் தான். ஆனா ஏசப்பாக்குள்ள போகும்பொழுது இந்த உலகத்துல உங்களை ராஜாவா ராஜாத்தியா கட்டளை மாத்துவார். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் சாங் பார்த்துட்டு சாப்பிட போறோம்.